நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்கள் ஒருவருக்கும் மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நன்மையான நாளிலும் தேவனுடைய சத்திய வசனங்களை வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தைகளை வாசித்து தொடர்ந்து இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். சங்கீத புத்தகம் 103 அதிகாரம் 1 வசனம் 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை இந்த நாளுக்குரிய வார்த்தையினாலே நம்மை வழி நடத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிற அந்த மகத்துவமான தேவன், மகிமையின் தேவன் இந்த நேரத்திலும் கூட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நேரத்திலே கூட நாம் வாசித்த இந்த சத்திய வேத புத்தகத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் கூட அந்த வார்த்தையினுடைய மகிமையை, மகத்துவங்களை வாசிக்கவும் அதிலே சொல்லப்பட்ட காரியங்களை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒரு நிமிஷம் தேவனை கனப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி அவர் எம்மட்டுமாக நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நம்மை வழிநடத்தினவர், நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்தவர். அப்படி அந்த வாக்குத்தத்தம் செய்த வாக்கு மாறாத அந்த மகத்துவமான தேவனுக்கு, மகிமையின் தேவனுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஸ்தோத்திரித்து ஜெபித்து தேவ சமூகத்திலே இந்த செய்திக்காக நன்றி சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவரே, உண்மை உள்ளவரே, நன்மை செய்கிறவரே, எங்களை ஒருவருக்காய் மரித்து உயிர் திறந்தவரே, எங்கள் அக்கிரமங்களை பாவங்களை ஆண்டவரே நீர் சிலுவையிலே சுமந்து ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டிருப்பா. எங்களை உம்முடைய மகனாய் மகளாய் உம்முடைய பிள்ளையாய் நீர் அங்கீகரித்து ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் எங்களை மூடி மறைத்து எங்களை தகுதிப்படுத்தின அந்த அன்பை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த விசேஷித்த நேரத்திலே உடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கவும் அதிலே கூறப்பட்டுள்ள காரியங்களை, மகத்துவங்களை, மகிமையை அறிந்து கொள்ள தேவ கிருபையை, தேவ தயவை எங்களுக்கு நீரே தர வேண்டுமா உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நீரே வார்த்தையான தேவன், நீரே வெளிப்பாட்டின் தேவனாய் உடைய வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு அதிலே சொல்லப்பட்ட அந்த மகத்துவமான காரியங்களை உணர்ந்து கொள்ளும். கர்த்தர் கிருபையை தாரும், இரக்கம் பாராட்டு. நீரே மகிமைப்படும். உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு முக்கியமான ஒரு செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். தேவன் இந்த பூமியிலே மனிதனை படைக்கும் பொழுது மனிதன் அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராய், உண்மையுள்ளவராய், அவருக்குள்ளாக எந்த விதமான ஒரு பாவமோ, அவருக்குள்ளாக எந்த விதமான அக்கிரமமோ, மீறுதலோ, அல்லது அவரிடத்திலே எந்த விதமான நோய்களோ, அல்லது அவரிடத்திலே எந்த விதமான அநீதியோ காணப்படாத ஒரு மகத்துவமான தேவனாய் இருப்பது போல அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்படியாகவே மனிதனை படைத்தார். ஆனால் மனிதனுடைய மீறுதல், மனிதனுடைய வீணான காரியங்கள், தேவனை மறக்கிற காரியங்கள், தேவனை மறந்து செய்கிற துணிகரமான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களினாலே மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்த காரியங்களானது அங்கே மனிதனை அக்கிரமத்தினாலும் அவனை, அது மட்டுமல்ல, நோய்களாலும் அங்கே
இன்றைக்கு பூமியிலே காணப்படுகிற பெரிய உபத்திரவமான காரியங்கள் காணப்படுகிறது. ஆகவே நாம் இன்றைக்கு எப்படி மனிதனுக்கு வியாதிகளும் துன்பங்களும் வருகிறது, ஆனால் இவைகளிலிருந்து நம்மை முற்றிலுமாய் பாதுகாத்து நம்மை குணமாக்கி நம்மை அந்த அக்கிரமங்களிலோ அநியாயங்களிலோ அவர் செய்த நன்மைகளினாலே நாம் அவருக்கு எப்படியாக இருக்கும் பொழுது அவர் எந்த விதமான நமக்கு நன்மைகளை தருகிறார், கிருபைகளை தருகிறார், அவர் நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு ஆயுசு நாட்களை தருகிறார் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைக்கு வாசித்து தியானிக்கிற செய்தியின் தலைப்பானது வியாதிகளும் துன்பங்களும் என்ற ஒரு செய்தி. ஒரு மகத்துவமான செய்தியை நாம் இன்றைக்கு வாசித்து தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வார்த்தையிலே நாம் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலே வியாதி இல்லை அல்லது என்னிடத்தில் அக்கிரமம் இல்லை என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாதபடி அந்த மனிதனுடைய சரீரங்களிலே இன்றைக்கு காணப்படுகிற அக்கிரமமான செய்கைகள், நோய்கள், வியாதிகள், துன்பங்கள், இப்படிப்பட்டதான காரியங்களை இன்னைக்கு நாம் காண முடிகிறது. ஆகவேதான் பாருங்கள், தேவன் நமக்கு இந்த அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்னங்க 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நான் அதிலே தொடர்ச்சியாக உன் நோய்களை குணமாக்குகிறவர் உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை இரக்கங்களிலும் கிருபையிலும் நன்மையால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறவர். அது மட்டுமல்ல, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாக ஆகிறது என்று அவர் அங்கே ஒரு அருமையான வார்த்தையை சங்கீதக்காரன் மூலமாக அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு, அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆத்துமா என் ஆத்துமாவே என்று ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே அங்கே ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிற பொழுது இந்த வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று. ஏன் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? ஏன் முழு இருதயத்தோடு? அது மட்டுமல்ல, அந்த பரிசுத்த நாமத்தை, அந்த மகிமையான நாமத்தை நாம் ஏன் கனப்படுத்த வேண்டும்? அவரை ஏன் நாம் துதிக்க வேண்டும்? அவரை ஏன் மகிமைப்படுத்த வேண்டும் என்று அங்கே நாம் பார்க்கிற பொழுது அவர் நமக்கு சகல உபகாரங்களையும் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்கிற உபகாரங்கள் அதை நாம் மறந்து விடாதபடி இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு எச்சரிக்கிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக வியாதிகளும் அக்கிரமங்களும் பெருகுவதற்கு மிக முக்கியமான காரியம் அங்கே ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து விடுவதும், அது மட்டுமல்ல, தேவன் சொன்ன வார்த்தைகளை மறந்து அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் மீறுதல்களையும் செய்வதனாலே அது மனிதனை சரீர பிரகாரமாக அவனை உபத்திரவப்படுத்துகிறார். ஆகவேதான் இந்த சரீரம், ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. ஆகவே ஒரு மனிதனுக்கு சரீரம் இல்லை என்றால் அந்த மனிதனை யாரும் காண முடியாது. அது ஒரு ஆவியாக இருக்கும். அல்லது அந்த மனிதனுக்குள்ளாக ஆவி இல்லை என்றால் அது செத்த பிணமாக இருக்கும். அது போல அந்த மனிதனுக்கு ஆத்துமா, அந்த மனிதனுடைய இருதயமானது ஒரு நன்மை செய்கிற அல்லது ஒரு நல்ல சிந்தனை உள்ள, நல்ல காரியங்களை செய்கிற அல்லது தேவனுக்கு பிரியமானதை செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அந்த மனிதனை எல்லாரும் நேசிப்பார்கள். அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல மரியாதை, அந்த மனிதனை மற்றவர்கள் அங்கே தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அடையாளத்தை சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த மூன்றும் மிக அவசியமாக இருக்கிறது. சரீரமும் அவசியமாக இருக்கிறது, அதை போல ஆவியும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லது அப்படி இல்லை என்றால் அது மரித்ததாகி போய்விடுகிறது. அதே போல அங்கே ஆத்துமா, அது விசுவாசத்திலே பலப்பட்டு தேவனுக்குரிய காரியங்களை செய்து
தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அடையாளத்தை கொடுக்கிறதாகவே தான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாம் அங்கே ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லுகிறோம். ஏனென்றால் அவர் நம்முடைய அக்கிரமங்கள், இங்கே இன்னும் அநேகர் அங்கே தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் சொல்லுகிற காரியங்கள், நான் என்ன அக்கிரமம் செய்தேன், நான் என்ன அநியாயம் செய்தேன், நான் பொய் பேசவில்லை, நான் திருடவில்லை, அல்லது மற்றவர்களை குறித்து நான் எந்த விதமான காரியம் செய்யவில்லை, பிறகு ஏன் நான் அங்கே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அங்கே இன்றைக்கு அநேகர் வாதிடுகிறதை நாம் காண முடிகிறது. பாருங்கள், நாம் அக்கிரமம் செய்யாவிட்டாலும் கூட நம்முடைய தாய் தகப்பன்மாரோ அல்லது நம்முடைய முன்னோர்களோ செய்த அந்த அக்கிரமமானது அங்கே அது தேவ சமூகத்திலே அது 10 தலைமுறை வரைக்கும் விசாரிக்கப்படும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தான் செய்கிற காரியங்கள் அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல, அந்த மனிதனுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பாவமானது அவர்களுடைய அந்த இரத்தத்தின் வழியாக அது வருகிறது. எப்படி ஒரு மனிதன் இந்த பூமியில பிறப்பதற்கு அங்கே 3 காரியங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. அங்கே ஜலம், இரத்தம், ஆவி, இந்த 3ம் ஒரு மனிதனை இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அங்கே முதலாவது அங்கே தகப்பனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த இரத்தமானது, அந்த விந்தானது அது ஜீவன் உள்ளதாக இருந்து அது ஒரு சிறு செல்லாக, அது மிகவும் ஒரு மைக்ரோ செல் என்று சொல்லப்படுகிற விதமாக அது மிக சிறியதளவுக்கு அது மனிதனிலிருந்து புறப்பட்டு அது அந்த மனிதனை அங்கே கருவாக உற்பத்தியாகி பிறகு அது சரீரத்தில் எலும்பாக பிறகு அது ஒரு உருவமாக மாறி அங்கே 10 மாதங்கள் சுமந்து அங்கே பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். ஆனால் அந்த பிறப்பிற்கு பிறகு அந்த மனிதன் செய்கிற ஒவ்வொரு காரியமும், ஒரு கால் தாய் தகப்பன் நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் அந்த பிள்ளைகள் செய்கிற அல்லது அந்த பிள்ளை நல்ல காரியம் செய்யலாம், அல்லது தாய் தகப்பன் செய்த அந்த துரோகமான காரியங்கள், அநியாயமான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், மீறுதலான காரியங்கள், அல்லது அவிசுவாசமாக அந்த மனிதன் ஜீவித்திருக்கலாம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, பிள்ளை பேற்றினால் ஸ்திரீயானவள் ரட்சிக்கப்படுவாள் என்றும். ஆகவே அங்கே அந்த பிள்ளையை பெறுவதன் மூலமாக கூட அங்கே அந்த ஸ்திரீயானவளுக்கு அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறேன் என்று அவர் தேவன் நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற மிக முக்கியமான காரியங்கள் இந்த அக்கிரமங்களும் வியாதிகளும் தான். இவை தேவனிடத்திலிருந்து வருவது கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் அங்கே தங்களுடைய சரீரத்திலோ அல்லது தாங்கள் செய்கிற அக்கிரமங்களை எல்லாம் அங்கே தேவன் மேலே பழி சொல்லுவதும் அல்லது மற்றவர்கள் மேலே குறை சொல்லுவதுமாக நம்ம பார்க்க முடிகிறது. இது முற்றிலுமாக தேவன் அனுமதிக்கிற காரியமாக இருக்கிறது. எப்படி அங்கே தேவன் இந்த பூமியில உள்ள எல்லாவற்றையும் படைத்து அதை அதனுடைய நோக்கத்திற்காய் செய்தாரோ, அதை போல சாத்தானையும் தேவன் அவர் ஒரு நல்ல தூதனாக படைத்து அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் இருக்கும் பொழுது அவனுக்குள்ளாக இருந்த அந்த அக்கிரம சிந்தைகள், மேட்டுமையான காரியங்கள், அவனுக்குள்ளாக காணப்பட்ட அந்த பெருமையின் ஆவி, அவனுக்குள்ளாக காணப்பட்ட அங்கே தேவனுக்கு சமமாக்கின அந்த பொல்லாத யோசனைகள் தான் தேவனை விட்டு அவன் பிரித்து போடும்படி செய்தது. ஆகவே அவன் இந்த பூமியிலே அவன் கீழே தள்ளப்பட்டு தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய செய்கைகளை, தனக்கு எது செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பினானோ அதை அவன் ஜனங்கள் மூலமாக இன்றைக்கு அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவன் இதை முற்றிலுமாக அங்கே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருந்து அந்த திட்டங்களை அவன் செய்து கொண்டு வருகிறான். அங்கே நான் முதலிலே சொன்ன வண்ணமாக நேற்று கூட நாம் அந்த காரியத்தை தான் பார்த்தோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஒரு மனிதனுக்கு சரீரம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே இந்த பாடி என்பது, இந்த சரீரம் என்பது அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலயமாக இருக்கிறது. அதே போல ஆவி, அது தேவன் நமக்கு தந்த
ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுபோல ஆத்துமா, இது மூன்றும் அங்கே தேவனுக்கு உண்மையாக, தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இந்த சரீரத்தை முதலாவது அவன் பிசாசு எப்படி அவன் தொடுகிறான் என்றால், அங்கே இன்றைக்கு உலகத்திலே மிக முக்கியமாக காணப்படுகிற ஒரு வியாதியை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய காரியங்கள் புரியும். இன்றைக்கு உலகத்திலே நம்ம பார்க்கிறப்போ அநேக வியாதிகள் இருக்கிறது. அங்கே கேன்சர் இருக்கிறது, டயபெட்டிக்ஸ் இருக்கிறது, இன்னும் அங்கே நம்ம பார்க்கும் பொழுது ப்ரெஷர்ஸ் இருக்கிறது, இன்னும் அங்கே குருட்டுத்தன்மைகள், முடவர்கள், சப்பானிகள், அது மட்டுமல்ல செவிடர்கள், ஊமையர்கள், இன்னும் அநேக வியாதிகளை உடைய ஜனங்கள் இன்றைக்கு பூமியில பிறக்கும் பொழுதே அது போல பிறக்கிறார்கள். அதனால்தான் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு ஒரு முடவனை பார்த்து, இது இவனுடைய அல்லது இவனுடைய பெற்றோர்களுடைய காரியமா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ நாமம் மகிமைப்படும்படி அங்கே இந்த காரியம் நடந்தது என்று சொல்கிறார். ஆகவே தேவன் ஒரு சில காரியங்களை தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கூட இப்படிப்பட்ட காரியங்களை அவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் ஜனங்கள் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும் என்று, ஜனங்கள் தேவனை மறந்து விடாதபடி, தேவனை நோக்கி பார்த்து தங்களுக்குள்ள அந்த அக்கிரமங்களை, தங்களில் உள்ள நோய்களை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனை விட்டு வழி விலகாதபடி தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் பாருங்கள், இந்த காரியங்களை தேவன் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உலகத்திலே அநேக வியாதிகள் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு மருத்துவ உலகமானது, அங்கே மெடிக்கல் என்கிற சொல்லுகிற காரியங்கள், சயின்ஸ் என்கிற காரியங்கள் இன்றைக்கு உலகிலே மிக அதிகமாக அதிகரித்து கொண்டு வருகிறது. அங்கே இன்றைக்கு விஞ்ஞானமானது முடிவிலே தேவன் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அங்கே நாங்கள் சந்திரனை போய் பார்த்தோம், அல்லது மற்ற கிரகங்களை பார்த்தோம், அங்கே தேவன் என்கிற காரியமும் பரலோகம் என்கிற காரியமும் இல்லை என்கிற அளவுக்கு அவர்கள் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே இன்னும் ஒரு மிக முக்கியமான காரியங்களை பார்க்கும் பொழுது, இந்த வியாதிகள் எல்லாம் அங்கே இந்த உலகத்திலே காணப்படுகிற நச்சுத்தன்மையினாலும், காற்றினாலும், குடிநீரினாலும் வருகிறது. அது பிசாசோ அப்படிப்பட்ட எந்த காரியம் இல்லை என்கிற அளவுக்கு அவர்களும் அதை மறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இதை முழுவதுமாக பிசாசானவன் அந்த செல்கள் மூலமாக, எப்படி ஒரு மனிதன் இந்த பூமியிலே அங்கே உண்டாவதற்கு ஒரு சிறு செல் வருகிறதோ, அதை போல நான் அதற்கு அடையாளமாக இன்றைக்கு ஒரே ஒரு நோயை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு உலகிலே மிக அதிகமாக காணப்படுகிற வியாதி என்பது கேன்சர் வியாதியாக இருக்கிறது. பாருங்கள், அந்த கேன்சர் வியாதியானது அது அநேக முறைகளிலே அது உண்டாக்கப்படுகிறது, அது வருகிறது. அது நம்ம பார்க்கிற பொழுது அங்கே ஏதாவது ஒரு சிறிய கட்டிகள் மூலமாகவோ, அல்லது சிறிய காயம் ஏற்பட்டு அந்த காயம் அங்கே தோல் பகுதியிலே ஆறி இருக்கும், ஆனால் உள்ள இருக்கிற அந்த பகுதியானது சரியானபடி ஆறாமல் அதன் மூலமாக வரும். அல்லது கண்களிலே ஏதாவது சிறிய படலம் ஏற்பட்டு அதன் மூலமாக கண்களிலே கேன்சர் வருவதும், அல்லது சரீரத்திலே நம்ம எடுக்கிற உணவின் மூலமாக, அல்லது நம்ம குடிக்கிற தண்ணீர்களோ, அல்லது வேறு ஏதாவது இந்த ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் என்று சொல்லுகிற ப்ரெஷர் மூலமாகவும் அல்சர் ஏற்படுகிறது. மருந்து மாத்திரைகள் எடுப்பதன் மூலமாக, இப்படி அல்சர் மூலமாகவும் கேன்சர் அங்கே அது தோன்றுகிறது. அதே போல நிமோனியா காய்ச்சல் என்று சொல்வார்கள், மிக கடுமையான காய்ச்சல். அது முற்றிலுமாக ஒரு மனிதனுடைய நுரையீரலை தாக்கி அந்த மனிதனை சுவாசிக்க முடியாதபடி, அந்த மனிதன் அங்கே சரியானபடி அங்கே தனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவனுடைய நுரையீரலில் இருக்கிற அந்த குழாய்களை அது முற்றிலுமாக சளி பிடித்து அது அந்த மனிதனை கொன்று போடுகிற அளவுக்கு அதுவும் ஒரு விதமான ஒரு புற்றுநோயாக அது வளர்ந்து கொண்டு வருகிறது. அதே போல அது எண்டிலே காச நோயாக மாறி, அந்த காச நோயும் அது அடுத்த ஸ்டேஜாக அது கேன்சராக மாறுகிறது. மனிதனுடைய எலும்புகளை அது உருக்கி கொன்று போட்டு அந்த மனிதனுக்கு சரீரத்தை, நீங்கள் ஒரு சில அந்த காச நோய் என்று சொல்லுகிற
அந்த நோய் இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கே டிபி என்று சொல்வார்கள். அந்த டிபி நோய் இருக்கிறவர்களை பார்த்தால் அவர்கள் எலும்பும் தோலுமாக அவர்களுடைய 2 பகுதியில் இருக்கிற அந்த எலும்புகள் அங்கே மிக கடுமையான அளவுக்கு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறதும், அந்த எலும்புகள் அங்கே பலன் இல்லாதபடி அது முற்றிலுமாக கேன்சர் வியாதி ஏற்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி இந்த கேன்சர் என்பது அது ஒரு சிறிய அளவுக்கு தோன்றி அது மருத்துவத்தினாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது முதல் ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் என்று இந்த ஸ்டேஜ் வரும் பொழுது மட்டுமே டாக்டர்களாலே அதை கண்டுபிடிக்க முடியும். அதை துவக்கத்திலே அவர்களால் கண்டுபிடிக்க முடிவதில்லை. ஆகவே அது எப்படி அங்கே ஒரு மனிதனுக்குள்ளாக கருவானது அங்கே 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் ஆன பிறகுதான் அது தெரிகிறதோ, அதை போல இதுவும் இந்த 2, 3 இந்த ஸ்டேஜ் வரும் பொழுது மட்டுமே அது சரியாக கண்டுபிடிக்க முடிகிறது. பாருங்கள், நான் அங்கே முதல்ல சொன்னபடியாக ஒரு மனிதனுக்குள்ளாக அங்கே ஜலம், இரத்தம், ஆவி, இது நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனுக்காக, மனிதனுடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய நோய்களை அவர் குணமாக்கும்படியாகவும், அந்த மனிதனுடைய அந்த ஆயுசு நாட்களை, அந்த பிராணனை அழிவுக்கு மீட்கும்படியாகவும், அவர் தன்னுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் நமக்கு நன்மை செய்யும்படியாக, நமக்கு வாழ வயதை கொடுக்கும்படியாக, அவர் நீடி ஆயுசை தரும்படியாக, தேவனோடு கூட நாம் என்னென்றைக்கு இருக்கும்படியாக, இந்த எல்லா காரியத்தையும் தேவனுடைய பிள்ளைகளை, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை மறக்காதவர்களுக்கு, அவருடைய நாமத்தை தரித்துக் கொள்கிறவர்களுக்கு, அவரை ஸ்தோத்தரிப்பவர்களுக்கு, அவரை பிரியப்படுத்துகிறவர்களுக்காக அவர் அந்த பிதா என்கிற ஸ்தானத்தை விட்டு இறங்கி இந்த பூமியிலே மனுக்குமாரனாக, மனுஷனாக, குமாரனாக அங்கே தன்னை தாழ்த்தி அவரும் இந்த பூமியிலே அங்கே மரியாளுடைய வயிற்றிலே அவர் தனக்கென்று ஒரு சரீரத்தை உண்டு செய்து, மரியாள் அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது மரியாளுடைய ஜீவியத்திலே அங்கே எந்த விதமான ஆண் துணையே இல்லாதபடி தேவனே அந்த கருவை அங்கே கிரியை செய்கிறார். அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் அதை கிரியை செய்து அவர் அதை பெற்றுக்கொள்ள, அதை அதை இந்த பூமிக்கு கொண்டு வர தேவன் தன்னை அந்த காரியத்தின் மூலமாக ஈடுபடுகிறார். அது எவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், அங்கே மரியாளும் அங்கே நான் ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று அங்கே சொல்வதை கேட்க முடிகிறது. ஆகவே பாருங்கள், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த பூமியிலே நமக்குடைய பாவங்களை, அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய மரணத்தின் மூலமாக அந்த காரியமானது நிறைவேறப்பட்டது. இந்த நோய்களும் அக்கிரமங்களும் எப்படி அங்கே மன்னிக்கப்படுகிறது, எப்படி அது நமக்கு விடுதலையை கொடுக்கிறது, எப்படி நமக்கு அங்கே மரணத்திலிருந்து விடுதலை, அது மட்டுமல்ல நோய்களிலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் மரிக்க வேண்டியதாக இருக்கிறது. மனிதன் மரிப்பதற்கு பதிலாக, அதைத்தான் நான் நேற்று கூட நான் உங்களுக்கு சொன்னேன், அங்கே தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய வார்த்தைகளை அங்கே மண்ணில் பிறந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். அதுபோல இந்த உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் என்று நாம் அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தேவன் இந்த பூமியிலே தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக, தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அங்கே தான் உண்டாக்கின சிருஷ்டியை அங்கே அவர் மன்னிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவேதான் நாம் பார்க்கிற பொழுது, அவர் மரிக்கிற பொழுது அவருடைய சரீரத்தில் இருந்து அங்கே ஜலமும் இரத்தமும் ஆவியும் அங்கே புறப்பட்டு வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இது நமக்கு நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறதாக இருக்கு. அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள், மீறுதல்களை அவர் கழுவி சுத்திகரித்து, அது மட்டுமல்ல அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் என்று அங்கே ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்பது, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, என் இயேசு கிறிஸ்து என் தேவன், அவர் எனக்காக இந்த பூமியிலே அவர் மனுஷனாய் வந்தார், அவர் குமாரனாய் வந்தார்,
என்னை மீட்கும்படியாக அவர் தன்னுடைய சொந்த ஜீவனையே எனக்காய் கொடுத்தார். நான் அவரை மகிமைப்படுத்துவேன். நான் அவரை என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவரிலே அன்பு கூறுவேன். அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே நாம் அறிக்கை செய்து அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இந்த வியாதிகளையும் துன்பங்களையும் அவர் எடுத்து போடுகிறார்கள். அதைத்தான் நம்ம என்னுடைய இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பானது வியாதியும் துன்பங்களும். இது இந்த பூமியிலே மனிதன் அங்கே இந்த பூமியிலே முதல் பிறப்பிலே அது காணப்படவில்லை. பிறகு அவனுடைய மீறுதலினாலே, அவனுடைய அக்கிரமங்களினாலே, அவனுடைய சிந்தைகள் அங்கே தேவனை விட்டு வழி விலகி போனதினாலே, தேவனுடைய வார்த்தைகளை அவன் மறந்து அவன் பின்னோக்கி போனதினாலே அந்த காரியம் வந்தது. ஆகவே அப்படி பின்வாங்கி போன மனிதன், அங்கே மீறி போன மனிதன் மீண்டுமாய் தேவனை நோக்கி வரும்படியாய், மீண்டுமாய் தேவனை முழு இருதயத்தோடு விசுவாசித்து தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை, எல்லா உபகாரங்களை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று அவர் மறுபடியுமாக அவர் அந்த பெரிதான கிருபைகளை செய்தார். ஆகவேதான் நாம் இன்றைக்கு இந்த பூமியிலே தேவனுடைய செய்கைகள் எல்லாமே அது அங்கே 6ஆம் வசனத்திலே சொல்ல வண்ணமாக கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீதியையும் நியாயத்தையும் தான் செய்கிறார். அவரிடத்துல அநீதி இல்லை, அவரிடத்துல அக்கிரமம் இல்லை, அவரிடத்துல மீறுதல் இல்லை. ஆகவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் இரக்கத்தையும் அங்கே நீடிய சாந்தத்தையும் மிகுந்த கிருபையும் கொடுக்கிறார். ஆகவே அவர் நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கரங்களுக்காக நம்மை சரிகட்டாமல், இந்த வானம் எவ்வளவு உயரமோ, இந்த பூமி எவ்வளவு உயரமா, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அதே போல அவர்களுக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருபை அவ்வளவாக இருக்கிறது என்றும், அங்கே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அவர் எடுத்து போட்டு அதை முற்றிலுமாய் கழுகி அவர் இரக்கம் பாருங்க. அதைத்தான் அங்கே 13ஆம் வசனம் சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிப்பதன் அடையாளமாக இந்த காரியங்களை கொடுக்கிறார். ஆனால் இங்கே பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் திருடவும் அவன் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 10:10 ஆண்டவர் அங்கே அந்த காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பிசாசானவன் ஜனங்களை கொன்று போடும். அதனால்தான் அவன் வியாதிகள் மூலமாக இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வியாதிகளை கொடுத்து அந்த சரீரத்தை உபத்திரவப்படுத்தி, அந்த சரீரம் ஒரு பரிசுத்தமுள்ள சரீரத்தை அவன் அங்கே பொய் பேசுவதனாலும், அக்கிரமம் செய்வதனாலும், மீறுதல் செய்வதனாலும், அநியாயம் செய்வதனாலும் தேவனை விட்டு நாம் விலகி போகிறோம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இந்த கிரியைகள் காணப்படக்கூடாது என்று வேதத்திலே நமக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த எச்சரிப்பை கேட்காமல் யாரெல்லாம் மீறி நடக்கிறார்களோ அவன் பிசாசினுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாக இருக்கிறான். அவைதான் நான் நேற்று கூட கொடுத்த செய்தியிலே, இந்த சரீரம், ஆவி ஆத்மா சரீரமானது 5 விதமான காரியங்களுக்கு உள்ளடங்கப்பட்டிருக்கிறது. அந்த 5ஐ குறித்து நான் இன்றைக்கும் கூட நான் இந்த செய்தியோடு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு 5 புலன்கள் மிக அவசியமாக இருக்கிறது. 6வது புலன் என்பது அது விசுவாசமாக இருக்கிறது. இந்த 5 புலன்களிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, முதலாவதாக இந்த சரீரத்திற்கு மிக அவசியமாக உள்ளது பார்த்தல். ஒரு மனிதன் அவன் ஒரு காரியங்களை தன்னுடைய கண்கள் மூலமாக அவன் பார்க்கிறான். ஆனால் அவன் அதை அங்கே ருசிக்கவோ, அதை உணர்ந்து கொள்ளவோ, அல்லது முகர்ந்தோ, அல்லது கேட்டதோ அல்ல, தன்னுடைய கண்களினாலே அதை காண்கிறான். ஆகவே ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது அங்கே சி என்று சொல்லுகிற பார்க்கிற காரியமாக இருக்கிறது.
பிறகு அந்த பார்க்கிற மனிதன் அதை அங்கே உணர்தல் மூலமாக, ஃபீலிங்ஸ் அங்கே தொடுதல் மூலமாக, அது ஒரு மனிதனா அல்லது ஒரு பொருளா அல்லது அது என்ன என்று அங்கே தொடுதல் மூலமாக அவன் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறான். ஆகவே ஒரு மனிதனுக்கு அங்கே பார்வை இல்லாமல் இருக்கலாம். இதுதான் குறைபாடாக இருக்கிறது. இந்த 5லே மிக முக்கியமான காரியம், இன்றைக்கு குருடர்கள் பார்க்க முடியாது, ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவேதான் அங்கே பழமொழி கூட சொல்லுவார்கள், ஒரு குருடன் அங்கே யானையை தொட்ட பொழுது 5 குருடர்கள் சென்று யானையை தொட்ட பொழுது ஒருவன் காலை பிடித்து கொண்டு, அது ஒரு பெரிய ஒரு மரத்தை போல, ஒரு பெரிய ஒரு தூணை போல இருந்தது என்று சொல்றான். இன்னொருவன் சொல்லுவான் அங்கே தந்தத்தை தொட்டு, இல்லை அது மிக சின்னதாக இருக்கிறது என்று சொல்லுவான். இன்னொருவன் வாளை பிடித்து கொண்டு, இல்லை அது ஒரு சின்ன ஒரு ஒரு குச்சி போல மிக மெலிதாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும், அங்கே ஒருவன் வயிற்றை தொட்டு, இல்லை அது மிகப்பெரிய ஒரு பாறையை போல இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அதை பார்க்க முடியவில்லை, ஆனால் அவர்கள் அதை உணர்ந்து கொள்கிறார். அவர்கள் இந்த 2ற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அங்கே ருசிக்கிற காரியங்கள். அவன் குருடனாக இருக்கலாம், அல்லது அவன் கைகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவனுக்கு கால்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு ருசி தெரியும். அவனுடைய நாக்கின் மூலமாக அவன் என்ன புசிக்கிறான், அவன் என்ன அது காரமாக இருக்கிறதா, இனிப்பாக இருக்கிறதா, அது தித்திப்பாக இருக்கிறதா என்று அவன் அதை, அந்த 5 காரியங்கள் அவனுக்குள்ளாக அவன் அதை ருசிக்க முடிகிறது. பிறகு 4வதாக அந்த மனிதன் முகர்ந்து பார்க்க முடியும். அது நல்ல வாசனையா அல்லது கெட்ட வாசனையா, அல்லது அதிலிருந்து ஏதாவது அங்கே வேற ஏதாவது காரியங்களை அங்கே அவன் முகர்ந்து பார்க்க முடியும். அது மூக்கின் மூலமாக அவன் முகர்ந்து பார்க்க முடியும். 1வது கண், 2வது கைகள் கால்கள் மூலமாக, 3வது அங்கே நாவின் மூலமாக அங்கே உணர்தல், பிறகு 4வதாக அங்கே அவன் முகர்ந்து பார்ப்பது, 5வதாக அவன் கேட்கிற காரியம். பாருங்கள், ஒரு கால் அவன் குருடனாக இருக்கலாம், அல்லது அவனுக்கு மூக்கிலே முகர்ந்து பார்த்து அங்கே அந்த ஸ்மெல் கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம், அல்லது அந்த மனிதனுக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் உணர்ந்து அதை அவர் ருசிக்க தெரியாதபடி அவனுடைய நாக்கிலோ அல்லது அவனுடைய சரீரத்தில் ஒரு குறைகள் இருக்கலாம். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியும் என்றால் காதின் மூலமாக கேட்க முடியும். ஸோ இந்த 5ஐயும் ஏன் ஒரு பொருளோடு அல்லது நம்முடைய உணர்வோடு ஒப்பிட்டு சொல்லுகிறோம் என்றால், இதிலே 5ம் உள்ளவன் ஒரு பரிபூர்ண மனிதனாக இருக்கிறான். அந்த மனிதன் பார்க்க முடிகிறது, ருசிக்க முடிகிறது, அவனால் அங்கே ஃபீலிங் செய்ய முடிகிறது, உணர முடிகிறது, அவனால் ஸ்மெல் செய்ய முடிகிறது, முகர்ந்து பார்க்க முடிகிறது, அவனால் கேட்க முடிகிறது என்றால் அது ஒரு சரியான சரீரமாக இருக்கிறது. இது ஒரு சரியான ஒரு உருவமாக, ஒரு சரியான ஒரு இந்த பூமியிலே அங்கே ஒரு பரிபூர்ணம் என்றால் சரீர பிரகாரமாக ஒரு நல்ல பிள்ளையாக, நல்ல ஒரு ஆண்மகனாக அல்லது பெண் பிள்ளையாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் 6வதாக ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அது விசுவாசமாக இருக்கிறது. இந்த 5 இருந்தாலும் உங்களுக்குள்ளாக அவிசுவாசம் என்று ஒன்று இருக்கும் பொழுது நீங்கள் தேவனை காண முடியாது, அல்லது தேவன் யார் என்று நீங்கள் ருசிக்க முடியாது, அல்லது தேவன் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும், தேவன் யார் என்பதை நீங்கள் அங்கே முகர்ந்து ஸ்மெல் செய்ய முடியாது. நீங்கள் தேவன் யார் என்பது அவருடைய வார்த்தையாலே நீங்கள் கேட்க முடியாமல் உங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு, அதனால்தான் பாருங்கள், இன்றைக்கு அங்கே இப்பொழுது நம்ம வாசித்த அந்த யோவான் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசியிலே அங்கே எனக்கு முன்வந்தோர்கள் எல்லாம் கள்ளரும் கொள்ளையாருமாயிருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று வாசி. பாருங்கள், அப்போ தேவன் அல்லாத ஜனங்களுக்கு அல்லது தேவனுக்கு விரோதமாய் இன்னைக்கு அநேகர் வருகிற பொழுது தேவனுடைய பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு செவி கொடுக்க கூடாது.
அப்படிப்பட்ட காரியங்களுக்கு, நம்மை திசை திருப்புற காரியங்களுக்கு, நம்மை வழிவிலகச் செய்கிற காரியங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? அதை போய் புசிப்பதோ, அதிலே போய் பங்கு கொள்வதோ, அல்லது அதிலே போய் நாம் கலந்து கொள்வதோ, அதை போய் நாம் அவர்களோடு கூட சேர்ந்து அந்த காரியத்திலே ஈடுபடுவதானது நம்மை தீட்டுப்படுத்தி விடுகிறதாக இருக்கிறது. ஆகவே ஒரு விசுவாசியானவன், அதைத்தான் அங்கே வேதமும் சொல்லுகிறது, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? அங்கே இருவரும் அங்கே ஒரே காரியங்களை செய்ய முடியாது. அல்லது ஒரு விசுவாசியானவன் இப்படிப்பட்டதை செய்யும் பொழுது அவன் அவிசுவாசியாகி விடுகிறான். விசுவாசி என்று அவன் தன்னை சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் அவனுடைய கிரியைகள் ஒரு அவிசுவாசம் உள்ள கிரியைகளாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த 5 புலன்கள் இருந்தாலும் அவர்கள் 6வது புலன் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இது சரீர பிரகாரமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த 6வது புலன் என்பது அது ஆத்துமாவாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்கிறார். ஆகவே அந்த ஜீவன் என்பது அது நம்முடைய ஆத்துமாவாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். சரீரத்தையும் அங்கே வெளியான காரியங்களை அழிக்க வருகிறவனுக்கு அல்ல, ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று. ஆகவே தேவன் ஒரு மனிதனுடைய அந்த ஜீவனை, அந்த ஆத்துமாவை அழிப்பதற்கு அவருக்கு அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது என்றால், தேவனுடைய பிள்ளைகளை அவர் அழிக்க மாட்டார். ஏனென்றால், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க பரிபூர்ணப்படுகிற வருகிறேன் என்றார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இந்த கள்ளருக்கும் கொள்ளைக்காரருக்கும் அநியாயக்காரர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுடைய கிரியைகளை அல்லது அவர்கள் சொல்வதை அவர்கள் செய்வதை தேவனுடைய பிள்ளைகள் செய்வதில்லை. அப்படி செய்தார்களானால், இங்கே நான் சொன்ன பிரகாரமாக இந்த 5லே 1 அவர்களுக்குள்ளாக குறை இருக்கு. அவர்கள் பரிபூர்ணப்பட முடியாது. அவர்கள் ஒரு குருடனாக இருக்கலாம், ஆவிக்குரிய குருடனாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய செவிடனாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் குருடரும் அல்ல, செவிடரும் அல்ல. ஆமென். அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை செய்யும் பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் அது வியாதிகளை கொண்டு வருகிறதாக இருக்கு. அதைத்தான் இங்கே நம்ம வாசிக்கிற பொழுது, நான் உனக்கு அங்கே நீ மறவாமல் இரு, அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி உன் நோய்களை குணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் எப்பொழுது நோய்களை குணமாக்குவார் என்றால், அவர் எப்பொழுது நம்முடைய அக்கிரமங்களை அவர் நம்மை விட்டு எடுத்து போடுவார், அவர் நம்மை விட்டு நீக்குவார் என்றால், நாம் பரிபூர்ணம் அடையும் பொழுது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது கூட மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே, நான் பரிபூர்ணராய் இருப்பது போல நீங்களும் பரிபூர்ணராய் இருங்கள் என்றார். ஏனென்றால் அவருக்குள்ளாக குறையே இல்லை. அவருக்குள்ளாக இந்த 6 காரியங்களும் இருந்தது. அதனால்தான் அவர் ஒரு பிரதான ஆசாரியராக இங்கே வருகிறார். அங்கே நாம் வேதத்திலே ஒரு காரியத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே எபிரேயர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே அங்கே அவர் தன்னை யார் என்று அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அங்கே தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் குமாரனாக வருகிறார். அங்கே அவர் இந்த பூமியிலே நம்முடைய பாவத்தை போக்குவதற்கும் அக்கிரமத்தை போக்குவதற்கும் அநியாயத்தை பாவங்களை அங்கே மீறுதல்களை இப்படிப்பட்டவர்களை நம்மிலிருந்து எடுத்து போடும்படியாக ஒரு மகா பிரதான ஆசாரியராக இங்கே அவர் நமக்கு வருகிறார். ஏன் அவர் அப்படி வர வேண்டும் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே 7ஆம் அதிகாரத்திலே எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், இந்த மெல்கிதேசேக்கு சாலோமின் ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா
ராஜாக்களை முறியடித்து ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு வந்தான், அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாற்றிலும் தசமமாக கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிதேசேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம். பாருங்கள், தேவன் ஒருவர் தான் நீதியின் ராஜா, தேவன் ஒருவர் தான் சாலேமின் ராஜா. சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாகிறது. அது மட்டுமல்ல, இவர் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவர். ஆமென். அப்படி இந்த பூமியிலே தகப்பனோ தாயுமோ இல்லாத மனித ரீதியாக நான் சொல்லுகிறேன். ஆகவே பாருங்கள், அவர் இந்த பூமியிலே அங்கே யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டார். அதுபோல அங்கே மரியாள் என்பவள் அந்த சரீரத்தை மட்டும் கொண்டு வருகிற ஒரு ஸ்திரீயாக இருக்கிறார். ஆகவே பாருங்கள், இவர் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறு இல்லாதவன். அது மட்டுமல்ல, இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்னைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லலாம். ஆகவே இந்த மெல்கிதேசேக்கு என்பது தேவனை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே இவர் தேவனுக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஆகவே துவக்கமும் முடிவும் இல்லாத அந்த தேவன் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதலுக்காக இவர் இங்கே மகா பிரதான ஆசாரியராக வருகிறார். ஆகவேதான் இங்கே நாம் வாசிக்கிற பொழுது நம்முடைய கர்த்தர் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தர் யூத கோத்திரத்திலே தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்துக்கு மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே, அல்லாமலும் மெல்கிதேசுக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியரார் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மேற்சொல்லி இருப்பது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராயிராமல் மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி என்னென்னைக்கும் ஆசாரியா இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்குட்பட்டதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் எப்படி இந்த மெல்கிதேசேக்கு அங்கே ஒரு என்னென்றைக்கும் இருக்கிற ஆசாரியனாக, அங்கே நீதியின் ராஜாவாக, சமாதானத்தின் தேவனாக இருக்கிறாரோ, அது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்ட பெயர். அந்த பெயர் இங்கே இயேசு கிறிஸ்துவோடு இங்கே நாம் பொருத்திப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள், இவரோ நீர் மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி என்னென்றைக்கும் ஆசாரியர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்ன ஒரு ஆணையோட ஆசாரியரானார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பாருங்கள், தேவன் ஏன் இப்படி அந்த ஆசாரியத்துள்ளாய் வந்தார், ஏன் இங்கே அவர் மிக முக்கியமான ஒரு காரியங்களுக்குள்ளாக அங்கே வருகிறார் என்றால் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராயார் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். பாருங்கள், அவர் அந்த சரீரம்தான் மரித்து அது மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டது. ஏன் அது மரிக்க வேண்டும் என்றால், அங்கே நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்களுக்காக அந்த சரீரத்தில் இருந்து அங்கே ரத்தம் வெளியே வர வேண்டியதா இருக்கிறது. அது பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்க வேண்டும். அதனால்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 26ஆம் வசனம், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவைகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தோருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அங்கே பிரதான ஆசாரியர் என்கிற இந்த பொறுப்பு எப்பொழுது இருந்து வருகிறது என்று பார்த்தால், பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் என்று ஒன்று எப்பொழுது வருகிறதோ, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில்தான் பிரதான ஆசாரியர்கள் வருகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அங்கே தீர்க்கதரிசிகளும் அங்கே ஆசாரியன் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த பிரதான ஆசாரியன் என்பவன் அங்கே வருஷத்திற்கு ஒரு முறை அங்கே தேவனுடைய அங்கே அந்த
பரிசுத்த பலிபீடத்திற்கு முன்பாக சென்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, முன்பு செய்த பாவங்களுக்கும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்கும் நாளோறும் பலியிட வேண்டியதில்லை என்று அங்கே சொல்லப்பட்ட. அன்றைக்கு அவர்கள் அங்கே ஜனங்களுக்காக அங்கே வருஷத்திற்கு ஒரு முறை அங்கே சென்று அங்கே அந்த ஆசாரியனுடைய பாவத்திற்காகவும் ஜனங்களுடையதற்காகவும் அவர் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இவர் என்ன செய்கிறார் என்றால், அதான் ஆசாரியர் வந்து தம்மை தாமே பலியிட்டதினாலே அதை ஒரே தரம் செய்து முடித்தார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஏன் இந்த காரியத்தை அங்கே இயேசு கிறிஸ்துவை இந்த வியாதிகளுக்கும் இதற்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இங்கே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அந்த மனிதனுடைய சரீரத்திலே இருக்கிற அந்த முதலாம் உடன்படிக்கையிலே பாருங்கள், நாம் அதை வாசிக்கிற பொழுது 9ஆம் அதிகாரத்திலே அங்கே 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே தேவனை குறித்து அறிந்தும் அறியாமலும் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அக்கிரமங்கள் மீறுதல்களை செய்து அப்படிப்பட்ட காரியங்கள் செய்து அவர்கள் மரித்து போனார்கள். அவர்கள் அடக்கம் பண்ண போடப்பட்டிருப்பார்கள். ஆனால் தேவன் தன்னை விசுவாசிக்கிறவர்களை, தன்னை அங்கே பின்பற்றுகிறவர்களை, தனக்காக இந்த பூமியில சாட்சியா இருக்கிறவர்களுக்கு அங்கே அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், அங்கே ஒரு புதிய உடன்படிக்கையை கொண்டு வருகிறார். ஆகவேதான் அந்த புதிய உடன்படிக்கை அது அழைக்கப்பட்டவர்களுக்கும் அங்கே தேவன் தன்னுடைய அந்த நித்தியமான அந்த என்னென்னைக்கும் அழிவில்லாத மரணமே இல்லாத அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு இல்லாக அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக அவர் பிரதான ஆசாரியராய் மத்தியஸ்தராக வருகிறார். அப்ப இதற்கும் இந்த வியாதிக்கும் என்ன ஒரு ஒப்புமை என்று நாம் பார்க்கிற பொழுது, யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் அவரை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தேவன், இயேசு எனக்காய் மரித்தார், இயேசுதான் என் தேவன், எனக்கு அவர்தான் இரட்சகர், அவர்தான் எனக்காக இந்த பூமியிலே என்னை உண்டாக்கி உருவாக்கினவர், என்னை மீட்டு கொள்ளும்படியாய் வந்த பரிசுத்தம் உள்ள தேவன் என்று அவருடைய அந்த வார்த்தைக்கின்படி ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கொடுக்கிற மிக முக்கியமான காரியம்தான் இப்பொழுது நம்ம வாசித்த அந்த சங்கீத புத்தகத்திலே 103 சொல்லப்பட்ட அந்த காரியம். அதை நான் மறுபடியும் வாசித்து அதை நான் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பாருங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவா. தேவன் நமக்கு ஒரு பெரிய உபகாரம் செய்திருக்கிறார். எந்த மனிதனும் செய்ய முடியாத, எந்த ஒரு தாய் தகப்பனோ நண்பனோ உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அல்லது இந்த பூமியில எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு உபகாரத்தை இயேசு கிறிஸ்து ஆகிய மெய்யான தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அவர் என்ன செய்தார் என்றால், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை நோய்களை எல்லாம் குணமாக்குறார். பாருங்கள், இன்னைக்கு அதைத்தான் நான் சொன்னேன் முதல்ல. இன்னைக்கு ஜனங்கள் வியாதிகள் வந்தால் தேவனை மறந்து அங்கே ஆஸ்பத்திரி அங்கே அங்கே இங்கே என்று சொல்லி ஓடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவார், உன் நோய்களை குணமாக்குவார் என்கிற பொழுது நான் தேவ சமூகத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அங்கே அவரை விசுவாசம் கொள்ளாதபடி நாம் ஓடுகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது இந்த வசனத்தை அவர் நிறைவேற்றினார். அவருடைய ஜீவியத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம், அவரிடத்திலே வந்த எல்லா பாவிகளையும் மன்னித்தவரார்.
எந்த நோயும் அவருக்கு முன்பாக நிற்கவில்லை. ஆமென். இறந்து போன மனிதனானாலும் சரி, அந்த மனிதனை உயிரோடு எழுப்பினார். அதுபோல குருடனானாலும், செவிடனானாலும், முடவனானாலும், அங்கே எந்த வியாதியானாலும் அவருக்கு முன்பாய் அங்கே 38 வருடம் ஒரு மனிதன் எழுந்து நடக்க முடியாதபடி இருக்கிறவனை நீ எழுந்து நட என்று ஒரு நிமிடத்திலே அவர் சொல்லி எழுப்ப முடியும். அவள் 12 வருடங்கள் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, எத்தனையோ லட்சக்கணக்கிலே இந்த ஸ்திரீ செலவழித்து குணமாக்காததை அவர் அதை எதுவுமே சொல்லலை. அவருடைய வஸ்திரத்தை மட்டும் அவள் தொட்டாள், அவளுக்கு பரிபூர்ண விடுதலை கிடைத்தது. பாருங்கள், அதுதான் நான் அங்கே சொன்ன அந்த 6வது புலன். அந்த ஸ்திரீ அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கலாம், அல்லது அங்கே அவர் யார் என்று அங்கே உணர்ந்திருக்கலாம், அல்லது அங்கே வசனத்தை கேட்டிருக்கலாம், என்ன வேணுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் அவளுக்குள்ளாக இருந்த அந்த 6வது புலன் ஆகிய அந்த விசுவாசம் என்கிற அந்த புலன் அவளை விடுதலை அடைய செய்யும்படி அவரை நோக்கி கொண்டு வருகிறார். ஆகவே பாருங்க, நாம் இந்த பூமியிலே இன்றைக்கு வியாதிகளும், துன்பங்களும், வருத்தங்களும், பாரங்களும், கவலைகளும், பயமும் அங்கே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அது தொடர்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதனுக்கு பயப்படுகிறோம், வியாதிகளுக்கு பயப்படுகிறோம், நமக்கு என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ என்று பயப்படுகிறோம். அதுதான் பாருங்க, அங்கே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் போக்குறான், காற்று அதன் மேல் பட்டவுடன் இல்லாமல் போகிறது, அது இருந்த இடமும் தெரியாமல் அது அறியாது என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபையோ. பாருங்க, தேவ கிருபை அவளுக்கு பயந்தோர் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேல் அனாதியா என்னென்றைக்கும் உள்ளது. அது எப்படி அது வருகிறது என்றால், அங்கே தேவனை யார் விசுவாசிக்கிறார்களோ, தேவனை யார் மறவாமல் அவரை ஸ்தோத்தரிக்கிறார்களோ, அவரை கனப்படுத்துகிறார்களோ, அவருடைய பரிசுத்த நாமத்தை வெறுமன தேவன் என்றோ, இயேசு என்றோ, அல்லது கர்த்தர் என்றோ அல்ல, அவருடைய முழு நாமத்தை, ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியும் படைத்த பொழுது அவர் சிருஷ்டிகர், அவர் கர்த்தர். அவர் அந்த பூமியிலே குமாரனாக வந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு. இன்றைக்கு நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியாக, கிறிஸ்துவின் ஆவியாக, தேவ ஆவியாக அவர் நமக்குள்ளாக இருப்பதால் அவரை நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். ஆகவே நாம் அவரை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அவரை வணங்கி அவரை ஏற்றுக்கொண்டு அந்த நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிக்கும் பொழுது நமக்கு வியாதிகள் இல்லை. அதுதான் அந்த விசுவாசம். ஆகவே அங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுவையில் உறுதி, காணப்படாதவைகளில் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலதான் தேவனை நாம் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் என் இயேசு எனக்காய் மரித்தார், என் இயேசு என்னுடைய அக்கிரமத்தை, என் நோய்களை எனக்கு குணமாக்கினார் என்று நாம் நிச்சயத்தோடு அதை விசுவாசிக்கிறோம். அந்த நிச்சயம் இன்றைக்கு அநேகரிடத்தில் இல்லாததினால் தான் இன்றைக்கு இந்த வியாதிகளும் இந்த அக்கிரமங்களும் நிலைத்து கொண்டிருக்கு. ஒரு மனிதன் அக்கிரமங்களை செய்கிறான், அவனுக்குள்ளாய் நோய் இருக்கிறது என்றால் அவன் முழுவதுமாக தேவனை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கவில்லை. எப்படி இந்த 5 புலன்களிலே சொன்னா, அதிலே ஒவ்வொரு புலன் அவனுக்குள்ளாக இல்லாததினால் அவனை அதை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவன் ஒரு பரிபூர்ண மனிதனாக இல்லை. ஆகவே ஒரு மனிதன் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவனுக்குள்ளாக இந்த 6 காரியங்களும் இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய பிள்ளை, தேவனாலே முன்குறிக்கப்பட்டவள், தேவனாலே கழுவப்பட்டவள், தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது மிக அவசியமாக இருக்கிறது. வெறுமென நாம் அங்கே ஜபத்தை முடிக்கிற பொழுது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபத்தை மறவாதே என்று சொல்லி நாம் அந்த 2 வரியோடு நாம் நிறுத்தி விடுகிறோம். 3வது வரி, 4வது வரி, 5வது வரியை நாம் மறந்து விடுகிறோம். அக்கிரமத்தை மன்னித்தார், உன் நோய்களை குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு மீட்டார், உன்னை கிருபையிலும் இரக்கத்தில் முடிசூட்டினார், உனக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார், உனக்கு வாழ வயதை தருகிறார் என்று சொல்வதை நாம் என்ன செய்கிறோம்? அதை நினைப்பதில்லை. அது வெறுமென ஒரு ட்ரெடிஷனல் பிரேயராக இருக்கிறது.
அதனால்தான் இன்றைக்கு அக்கிரமங்களும் பாவங்களும் அதிகரித்து கொண்டு வருகிறது. எப்படி அங்கே கடந்த நாட்களிலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அளவுக்கு ஆஸ்பத்திரியிலே மருந்துகளோ மாத்திரைகளோ அல்லது ஆபரேஷன் செய்வதற்கோ அல்லது ஆம்புலன்ஸ் வசதிகளோ அல்லது டாக்டர்களோ இவ்வளவு இல்லை. ஆனால் இந்த 50 ஆண்டுகளுக்குள்ளாக அக்கிரமங்களும் பெருகி இருக்கிறது, நோய்களும் பெருகி இருக்கிறது, அழிவுகளும் பெருகி இருக்கிறது. ஆனால் தேசத்திலே நன்மைகள் இல்லாதபடி அது முற்றிலுமாய் மனிதனை கொன்று போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் போல அநேக நாடுகளிலே கிறிஸ்துவுக்காக அங்கே உண்மையாக உத்தமமாக இருப்பவர்கள் மிக குறைந்த அளவு இருக்கிறார். ஏனென்றால் எல்லாமே இந்த முதல் 2 வசனங்களைப் போல அவர்கள் வெறுமன அங்கே ட்ரெடிஷனல் பிரேயர் செய்கிறவர்களாக இருக்கும். ஆகவே தேவன் என்னுடைய அக்கிரமத்தை மன்னித்தார் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுத்து, ஆனால் மறுபடியும் அதே காரியத்தை, அதுபோல தேவன் எனக்கு குணமாக்கினார் என்று சொல்லுகிறோம். ஆனால் மறுபடியும் வியாதிகள் வரும் பொழுது நாம் தேவனை மறந்து நாம் உலகத்து காரியத்திற்குள்ளாக திரும்புகிறோம். அதனால்தான் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற முழு நன்மைகளை, தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நன்மையை நம்முடைய வாயினாலே நாம் திருப்தியாக எடுப்பதில்லை. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி இருக்கிறது 5ஆம் வசனம். ஆனால் நாம் தேவன் கொடுக்கிற நன்மையை விட்டு இன்றைக்கு மருந்து மாத்திரையினாலே நம்ம வாய்களை திறந்து அதை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு காணப்படுகிற மிக முக்கியமான ஒரு குறைவான காரியம். அந்த குறை நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. எப்படி அங்கே சரீரத்தில் 5 அங்கே குருடன், செவிடன், முடவன், அங்கே உணர்வில்லாதவன் என்று சொன்னமோ, அதை போல இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது சரீரத்திலே அது நிரூபிக்கப்பட வேண்டும். நீங்கள் தான் என் சாட்சி, நீங்கள் தான் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் எனக்கு சீடராயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் இது நன்மைகள் இங்கே சொல்லப்பட்ட இது எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியதாக இருக்கு. ஆனால் இதை எத்தனை பேர் அது எனக்கு என்று சொல்லி அதை பெற்றுக்கொண்டார்கள்? எத்தனை பேர் அது என் இயேசு எனக்காக கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இது எனக்கு என்று சொல்லி யார் அதை உரிமை பாராட்டுகிறார்களோ அவர்களே முன்குறிக்கப்பட்டவர்கள், அவர்களே அழைக்கப்பட்டவர்கள், அவர்களே தேவனாலே இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக. ஆகவே நாம் இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் வெறுமன அங்கே உலகத்தானை போல நாம் உலக காரியங்களிலே ஈடுபடாதபடி அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்க, தேவனுக்கேற்ற ஜீவியம் நமக்குள்ளே காணப்பட கர்த்தர் நம்ம மேல் இரக்கம் பாராட்டுவாங்க. கேட்ட செய்திக்காய் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இது அந்த அருமையான வேளையிலே கர்த்தாவே, ஆண்டவரே, மனிதனுடைய சரீரங்களிலே இந்த நாட்களிலே காணப்படுகிற துன்பங்கள், வேதனைகள், வருத்தங்கள், பாடுகளை குறித்து நாங்கள் ஒரு ஆண்டவரே வேதத்து வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே ஒரு காரியங்களை, நல்ல செய்தியை கேட்க கிருபை கொடுத்தீரப்பா. ஏன் இந்த துன்பங்கள், ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் இந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்படுகிறது? அவைகள் மனிதனை முற்றிலுமாய் பலவீனப்படுத்துது, மனிதனை முற்றிலுமாய் தேவனுடைய வார்த்தை விட்டு வழிவிலகச் செய்கிறதுமாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் பிசாசுடைய சத்தத்திற்கு செவி கொடாது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாய் நாங்கள் முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு உங்களை அன்பு கூறத்தக்கதா, என் இயேசு எனக்காக என் அக்கிரமத்தை மன்னித்தார், என் நோய்களை குணமாக்கினார் என்று இந்த முழு விசுவாசத்தோடு நாங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை நீர் எங்களுக்காக இந்த பூமியிலே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒரு பிரதான ஆசாரியராய் வந்து ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே இன்றைக்கும் நீர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கு. நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய், ஜீவனுள்ள தேவனாய் ஆண்டவரே நீர் இருக்கிறீரப்பா. நீர் இந்த பூமியை மீண்டும் ஆள வரப்போகிறீரப்பா. நீர் இந்த பூமியிலே மரணம் இல்லாத ஒரு பூமியாக, பாவம் இல்லாத, அக்கிரமம் இல்லாத, அநியாயம் இல்லாத ஒரு பரிசுத்தம் உள்ள பூமியாய் நீர் இதை மாற்றப் போகிறீரப்பா. அந்த நிலையான ராஜ்யத்திலே நாங்கள் வந்து சேர எங்களை தகுதிப்படுத்தும். எங்களில் உள்ள எல்லா அவிசுவாசங்களை எடுத்து போடும். இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா குறைகளை எங்களிலிருந்து விலக்கி பாதுகாத்து எங்களுக்கு நிறைவுகளை தந்து பரிபூர்ணத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் ரட்சகரும் மீட்புருமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். கத்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த செய்திகளை கேட்க கிருபை கொடுத்தார். தொடர்ந்து எங்களுக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அங்கே பதிவிடுகிற செய்தியை நீங்களும் கேட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். God bless you.